அடுத்து விஜய்க்கு மிக முக்கிய ஒரு பலமாக பார்க்கப்பட்டது முதல் முறை வாக்காளர்கள். இந்த முதல் முறை வாக்காளர்கள் நிச்சயமாக அதில் அதிகப்படியான வாக்கு தாவேக்காக்கு தான் வரும் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய நம்பிக்கையாக இருக்கு. சரி, களம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுகவுக்கு 27 விழுக்காடு இருக்கு, அதிமுகவுக்கு 18 விழுக்காடு இருக்கு, நாம் தமிழர் 22 விழுக்காடு, தமிழக வெற்றி கழகத்துக்கு 30 கடந்து 33 விழுக்காடு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது விஜயுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இங்கே பூர்த்தியாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜயுடைய என்ன கணிச்சாலும் சரியா இருக்குன்னு பார்க்கலாமா அதை? அதாவது இளைய தலைமுறை என்ற முதல் முறை வாக்காளர், இளைய தலைமுறை என்றால் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் பொதுவாக சொல்லுவாங்க. இது முதன்முறை வாக்காளர். முதன்முறை வாக்காளர்கள் எடுத்தால் அதிகபட்சமாக நீங்கள் 14 லட்சம் 14.5 லட்சம் ஓட்டு தான் இருக்குது. 1 கோடி ஓட்டெல்லாம் கிடையாது, வெறும் 14.5 லட்சம். இந்த 14.5 லட்சத்தில் 14 லட்சம் கிட்டத்தட்ட 90% விஜய்க்கு விழுந்தால் கூட இளைய வாக்குகள், அதாவது இளைய தலைமுறை 30 வயதுக்கு உட்பட்ட ஒரு வாக்கு இருக்கு இல்லையா, அதுதான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குமே எடுத்துக்கிறாங்க. 18 40 வயது வரைக்கும் இளைய தலைமுறைன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு 2.5 கோடி இருக்குது. அந்த 2.5 கோடி வாக்குகள் தான் விஜய் டார்கெட் பண்ணுறாரு. இதில் ஒரு 1.5 கோடி வாங்கினாலே ஜெயிச்சிட முடியும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் 2 கோடிக்கு மேல் வாங்கினால்தான் வெற்றி பெற முடியும். இப்போ நீங்கள் முதன்முறை வாக்காளர்கள் பார்க்கும்போது திமுக ஏதோ குறைந்து போகலை, 27 வச்சிருக்காங்க. நாம் தமிழர் பாருங்க 22 வச்சிருக்காங்க. 33, 22, 27, 18 அதிமுக குறைவாக இருக்குது இதில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம், 6% வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் 14 லட்சம் ஓட்டுகள் தான் இதில். இதுக்கு அடுத்து நாங்கள் முதன்முறை வாக்காளர்கள் இளைய தலைமுறையும் இப்போ நம்ம கிட்ட கிராஃபிக்ஸ் இருக்குது, வரைகளை, அந்த வரைகளை பார்க்கலாம். முதன்முறை வாக்காளர்களை விட இளைய தலைமுறை என்பதை மிக முக்கியமாக பார்க்கணும். 30 வயதுக்கு உட்பட்டோர் என்ற அடைமொழிக்குள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த இலக்கணம் வந்து இளைய தலைமுறைக்கு 30 வயதுக்கு உட்பட்டோர் என்று பார்க்கும்பொழுது இதில் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இதில் தான் பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக இருக்கும். இந்த வாக்கு வங்கியில் யாருக்கு எவ்வளோ வாங்க போகிறாங்க அது மிக 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 முக்கியமானது. திமுக 30% வாங்கியிருக்காங்க, 21% அஇஅதிமுக, நாம் தமிழர் 18, தாவேக்கா இதுலேயும் முந்துகிறது. தாவேக்கா 31% வாங்கியிருக்காங்க.